இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என் அப்பனை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனது நீதானே? ஏய், உங்க அப்பாக்கு எனக்கு என்னையா இருக்கு? நான் எதுக்கு அவர் கொலை பண்ணணும்? கணிக்க உனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அந்த புள்ளைய நீ கடத்த பார்த்தல. யோ சண்முகம், அது வேற. அந்த நேரத்துல இருந்த கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன். ஆனா கொலையெல்லாம் சத்தியமா எனக்கு கொலை செய்யற நோக்கமே கிடையாது சண்முகம். எனக்கும் இன்னும் சரியா உறுதியா தெரியல. வெறும் சந்தேகம் மட்டும்தான். ஆனா அந்த சந்தேகம் மட்டும் உறுதியாய் நீதான் அந்த காரியத்தை செஞ்சேன்னு தெரிஞ்சது. இதுல இருக்கிற 10 தொட்டாவும் நெத்தி பொட்டுல இறங்கும் ஜாக்கிரத. தம்பி சண்முகம், என் மகன் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான்பா. அவன் வெளியில போய் 4 நாள் ஆச்சு. அவன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறான்? பண்ணி இருந்தாண்டு ஐயே, இதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருச்சோ, எடுக்கலாம் திரும்ப திரும்ப கால் அடிச்சுட்டே இருப்பான். சொல்லல. டேய், என்ன விஷயம் பண்ணிருக்க நீ? இப்ப எங்கடா இருக்க? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். உனக்கு என்ன விஷயம் சொல்லல? நீ முத்துப்பாண்டியோட கண்ணை எடுத்தியா? அதுக்கு என்னப்பா? டேய் வேணாம், அது டிபார்ட்மெண்டோட கண்ணு. அது காணாம போனாலே அவன் வேலை போயிடும். அதை வச்சு நீ ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டேன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் சண்முகம். தயவு செஞ்சு உடனே கொண்டு வந்து கொடுத்துரு, அவ்வளவுதான். அவனை கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. ஒரு முக்கியமான வேலை முடிக்க வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டு ஒரு 2 நாள்ல நானே பத்திரமா தொடச்சு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லு. டேய், சொல்றது புரியுதாடா? என்னடா ஏன் இப்படி சைக்கோத்தனமா நடந்துக்கிற? அதான் மாமா உயிரோட வந்துட்டார்ல. இருந்தாலும் என் அப்பனை ஒருத்தன் கொல்ல பார்த்திருக்கான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். உன்கிட்ட நான் எப்படி பேசுறதுனே தெரியல. இத பாரு, தயவு செஞ்சு கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணி தொலைச்சிடாத. ஜெயிலுக்கு போயிடுவ, சொல்லிட்டேன்.